ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நோம்பு நாள் டே 18, 18வது நாள் நோம்பு. இன்றைக்கி கேம்ப் வந்து 5வது நாள் கேம்ப்பு. நான் ஞாயிற்றுக்கிழமை கேம்ப்பான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஆல்ரெடி கேம்ப் இருக்குது, போயிட்டு வந்துடலாம். மதியம் தான் இன்றைக்கி சகருக்கு என்ன இஃப்தாருக்கு என்ன கேம்பில் என்ன பண்ண போகிறோம், அப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சகருக்கு ஒயிட் ரைஸ், மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார். முருங்கைக்காய் வந்து நம்ம பாட்டி வீட்டில் அந்த முருங்கைக்காங்க. அப்புறம் எறா தொக்கு, தயிர். இது வந்து நம்ம கேம்பில் கொடுத்த முறுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சகருக்கு இதுதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே கேம்ப்பு. ஆக்சுவலாக காலேஜ் வந்துட்டோம், ஆனால் மணி 10:15 ஆகிடுச்சி. ஏன்னா நிறைய பேர் வரல. ஸோ அதனால் வந்து ஒரு கம்மியாக தான் போகிறோம், ஒரு 30 மெம்பர்ஸ் கிட்ட தான் போகிறோம். ஆனால் பைக்கில் போகிறேன். 1:30க்கு நான் ஒரு வேலை இருக்குது, ஸோ அதனால் நான் பைக்கில் போகிறேன், அவங்க பஸ்ஸில் வராங்க. வாங்க போவோம். சண்டே கேம்ப்பு. ஆக்சுவலாக நமக்கு நீ க்ளீனிங் கேம்ப்புங்க. இந்த இடத்த தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன வந்து தம்பி நீ ஜியோ டேக்கில் ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும் எடுப்பான்னுறாங்க. ஹைகேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி தூக்கமும் போட்டேன். 1 நேரம். என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ சண்டே கேம்ப் வச்சாங்களா, போனால் வந்து எதுவும் இல்லை, அந்தளவுக்கு இல்லை, கோயில் சுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நம்ம எங்கே நோன்பு வச்சு கோயில் சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு யோசித்தேன். எங்கள் சார் ஒன்று, நீ ஃபோட்டோ மட்டும் எடுத்தால் போதும்ப்பா, எதுவும் வேண்டாது அப்படின்னா. சரி ஓகே, அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன. அப்புறம் மதியம் ஆச்சு. வீட்டில் இருக்க எல்லோரும் ஃபேமிலியாக என்ன பண்ணாங்க, ட்ரெஸ் எடுக்க வந்துட்டாங்க. சுமங்கலி, கடலூர் சுமங்கலி சார், நீ அப்படியே வந்துடுறா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் ஒரு வேலை இருக்குன்னு சொன்னால. ஸோ அதனால் நான் இங்கே அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு 1/2 hour இருக்குன்னு பாடினாங்க. நான் 1:30க்கெலாம் கேட்டு கிளம்பிட்டு அங்கே போனால் அங்கே சரியான ரஷ்ஷு. அப்புறம் அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். 4 மணிக்கு தான் வந்தோம். 4:30 ஆகிடுச்சி. கஞ்சி வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்தேன். மணி 6 ஆகிடுச்சுன்னு ஒரு 1/2 hour இருக்கு நோம்பு திறக்க. சரி வாங்க, இனி நோம்பு திறக்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வீட்டில் நோம்பு திறக்க பேரிச்சம்பழம், இது முட்டை போண்டா, வடை, சமோசா, நோம்பு கஞ்சி, ரோஸ் மில்க். இன்றைக்கி நம்ம வீட்டில் நோம்பு திறக்க இதுதான். இன்றைக்கி எத்தனை பேர் நோம்பு வச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நோம்பில் பார்ப்போம், நாளைக்கு விளாகில் பார்ப்போம்.